3 சென்ட் இடம் இருந்தால் போதுங்க, நீங்கள் கூட இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டலாம். ஆமாங்க, அப்படி என்னதான் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? வீடு 3 சென்ட் தாங்க. ஆனால் கட்டியிருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா 4 சென்டில் 5 சென்டில் எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக கட்டுவாங்களோ அந்த அளவுக்கு வீட்டை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது வீடு அமைஞ்சிக்கிற ஏரியா. கோயம்புத்தூரில் பயங்கரமாக டெவலப்பிங் ஆகிட்டு ஏரியானா கோயில்பாளையம். கோயில்பாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அப்புறம் என்னங்க, விலை தானே. விலை பார்த்திங்கன்னா எல்லாருமே ஈஸியாக வாங்குகிற அளவுக்கு தான் வீட்டை ரொம்ப லோ ப்ரைஸாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க நம்ம ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் எம்பி ப்ரோமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைச்சிக்கிற லேண்ட் எமிஷன் பார்த்துடலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 சென்ட் லேண்ட் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டவுன்ஃபாலே வந்து 1120 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK வீடாக சூப்பராக வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீடு அமைச்சிக்கிற டைரக்ஷன் பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த சைட்டில் மெயின் டோரை நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா டார்க் சாண்டல், லைட் கிரே, டார்க் கிரே அதிலே நிறைய ஸ்டைப்ரேஷன் கொடுத்து டச்சர் ஒர்க்கில் பண்ணி எலிவேஷனை சிம்பிளாக நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதை போக பார்த்திங்கன்னா எலிவேஷனில் நிறைய ஸ்பாட்லைட் ஃபிட் பண்ணி ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கு ஒரே டைப்பில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலை நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோம்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கில் யூஸ் பண்ணிக்க வால்டிங் டைல்ஸ்லாம் கிளாசி பின்ஸில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்லைட்லாம் ஃபிட் பண்ணி ஃப்ளோரிங் கிழமை பார்த்திங்கன்னா நல்ல மேட் பின்ஸில் கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் டைல்ஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷாக ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ள போகிற மாதிரி படிக்கட்டு கிழமை கிரானைட்டில் நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா சின்னதாக நம்மளுக்கு ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ரைட் கட் பண்ண போனால் வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியா நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு பெருசாக நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் கிழமை பார்த்திங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு நல்லா கிளாஸி பின்ஸில் நமக்கு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டே நம்மளுக்கு மல்டி கலர்ஸில் பயன்படுத்தி வால் சீலிங்கை நம்மளுக்கு செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதிலே பார்த்திங்கன்னா 2 கார்னரில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய சீலிங் ஃபேன்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா லிவிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பூஜை ரூம் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. லிவிங் ஏரியாவுக்கு டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்திங்கன்னா அதே பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நார்த் வாலில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு சூப்பராக மல்டிமீடியா டிவி இருந்து கிளாஸ் ஃபினிஷில் ஷோகேஸ் பொசிஷனோட செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டு கிளம்பி பார்த்திங்கன்னா WPC பேனல்ஸில் பொறுத்து டிவி யூனிட் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டப் பாக்ஸ் வைஃபை கனெக்ஷன் வைக்கிற மாதிரி உங்களுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது வீட்டோட க்யூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 16க்கு 8. டைனிங் ஹாலில் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு யூபிஎஸ் விண்டோவு, கிச்சனில் நமக்கு சின்னதாக 2 யூபிஎஸ் விண்டோவு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா பாஷ் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டைல்ஸ் ஒர்க் பண்ணி கவுண்டர் டாப் கீழே வந்து நிறைய பேஸ் யூனிட், ஆர்சிசி லேப்டாப் யூனிட், இது போக பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்காக பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து லெஃப்ட் கட் பண்ணோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது குபேர் மாடல் அமைஞ்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை பார்த்திங்கன்னா 10க்கு 11 செட்டு சின்னதாக நமக்கு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்டரில் மட்டும் ஒரு சீலிங் ஃபேன் ஃபிட் பண்ணி சவுத் சைட் வாலில் லேப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேப்ட் ஏரியா கீழே நமக்கு ஸ்லைடிங் டேப்பில் வந்து சூப்பராக வந்து வாட்டர் பண்ணியிருக்காங்க. இது போக சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பேர் யூபிஎஸ் நம்மளுக்கு சூப்பராக ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் சொன்னோமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி பின்ஸில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மேட் பின்ஸில் நமக்கு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் பார்த்துடலாம். எல்லா பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்திங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வால் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா 2 பேர் யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா நார்த் சைட் வாலில் பார்த்திங்கன்னா கிளாஸ் பின்ஸில் நமக்கு வந்து உள்ள 2 கடப்பாக்கள் வச்சு அதில் நமக்கு ஷோகேஸ் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா மேலே சீலிங்கில் நம்மளுக்கு ஒரு ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லேப்ட் ஏரியா கீழே நம்மளுக்கு நல்லா கிளாஸி பின்ஸில் நம்ம வந்து வாட்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம்.
இந்த அட்டாச் பாத்ரூம் நமக்கு வந்து சிங்கிள் பீஸ் வெஸ்டர்ன் டைப் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொன்னோமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூடர்ன் பண்ணோம்னா வீட்டோட பேக் அண்ட் சைட், அதாவது வீட்டோட நார்த் ஈஸ்ட், அதாவது ஜலமூலைக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட் வந்துடலாம். இந்த இடத்துல போர்வெல்லையும் நமக்கு வாட்டர் ஸ்னக்கும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஃப்ளோரிங் கிளம்பி பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் ஏரியா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்டர் லைன், பிளக் பாயிண்ட், டைக் கனெக்ஷன் எல்லாமே நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. தலைக்கும் நல்லா டைல்ஸ் டேப் பண்ணியிருக்காங்க, வாலுக்கும் நல்லா டைல்ஸ் டேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெரஸ் ஏரியா போய் மேலே நம்ம என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். டெரஸ் ஏரியா போகிறக்க வீட்டோட அவுட்டர் டேக்ஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. டெரஸ் ஏரியா வந்தோன்னா நமக்கு மேலே நமக்கு சின்னதாக வந்து சிவில் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே வந்து 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை போக பார்த்தீங்கன்னா துணி தைக்கிறதுக்கு கல்லோ, துணி காய போகிறதுக்காக லேங்கிள் எல்லாமே கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா கோயில்பாளையத்துலேருந்து அப்படியே நீங்கள் கிழக்க வந்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பேஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 70 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.